சரி, கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே தொடர்ச்சியாக லுகர் தொகுதியினை அதாரனை தொடர்ந்து நாங்கள் போட்டிகளோடு இணைந்திருக்கின்றோம். தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கான இரண்டாவது போட்டி இந்த மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது. இரண்டாவது போட்டியிலே களம் காடுகின்றார்கள் சகரியன் லெஜண்ட் 95 அணியினர், அதுபோல் சகரியன் லெஜண்ட்ஸ் 95B அணியினரும் இந்த இரண்டாவது போட்டியிலே களம் காணப்போகிறார் என்பதை நாங்கள் மகிழ்வோடு அறிய தருகின்றோம். தற்பொழுது மைதானத்திலே இந்த போட்டியினுடைய நடுவர்களாக AM பயாஸ் அவரோடு இணைந்து MSM சியாத் ஆகியோர் மைதானம் நுழைந்திருக்கின்றார்கள். தற்போது துடுப்படுத்தாடுவதற்காக ஜகரியன் லெஜண்ட்ஸ் 95 அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம் சஜான், இப்பொழுது இந்த சுற்றுத்தொடரினை நடாத்தி கொண்டிருக்கின்ற இரு அணிகள் இப்பொழுது இந்த போட்டியிலே பிளே ஆஃப் இரண்டாவது போட்டியிலே பங்கு கொள்கின்றார்கள். இந்த சுற்றுத்தொடரினை பொறுத்தளவிலே 9 அணிகள் பங்கேற்றிருந்தது. இப்பொழுது 3 அணிகள் இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றிலே இருக்கிறது. இந்த 3 அணிகளில் இந்த சுற்றுத்தொடரினை நடத்தி கொண்டிருக்கின்ற 2 அணிகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 அணிகளில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது? இந்த பிளே ஆஃப் சுற்றிலே நண்பர்களாக இருந்தாலும் பிரிந்து விளையாடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை வைத்து விளையாடுவார்களா இல்லையா? நண்பர்களாக இருக்கிறது. நண்பர்களாக இருந்தாலும் போட்டிட்டு வந்துட்டா எதிரிதான் எதிரும் புதிரும் தான். சரி, அவ்வாறு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், போட்டியும் சுவாரஸ்யமாக இருக்கும். 96 அதுல ஒரு நல்ல விடயம் இருக்கு ரம்சான் சார். என்ன சொல்லுச்சுன்னா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா அறிஞ்சு வச்சிருப்பாரு. இவர் இப்படித்தான் துடுப்படுத்தாடுவாரு, இவர் இப்படித்தான் பந்து வீசுவாரு, இவரை களத்துல போய் இப்படித்தான் இருக்கு அப்படி சொல்லி அங்க அறிந்தவங்க நம்ம விளையாடி கொண்டிருக்காங்க. பாப்போம். விட்டு கொடுத்து விளையாட மாட்டாங்க தானே? சரி, விட்டு கொடுத்தவங்க கெட்டு விளையாட்டு வந்தா நாங்க சிங்கம் தான். சரி, இப்பொழுது போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே நேரடியாக இந்த போட்டி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாரிக் தனக்கு பணிக்கப்பட்டிருந்த அந்த பொறுப்பினை கச்சிதமாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பம். சார், மறுமுனையில் பாருங்கள், அங்கே சகரியன் லெஜண்ட்ஸ் 96 அணியினரை மிகவும் கம்பீரமாக கிண்ணத்துக்கு அருகே வந்துவிட்டோம் என்ற அந்த கம்பீரத்தோடு இந்த போட்டியிலே கண்காட்சி போட்டியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அணியில் இந்த விளையாடுகின்ற இருவரும் யார் நம்மளோட வர போறாங்க இறுதி போட்டிக்குங்கிற அந்த கம்பீரத்தோட பார்த்துருக்காங்க போல. சரி, இப்போது இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியிலே 95B அணியினர் ஒருவேளை தோற்றுவிட்டால் 96 அணி லெஜண்ட் 95 தான் இறுதி போட்டியில் மோத வேண்டிய அடுத்த போட்டி ஒரு சுவாரஸ்யம் இல்லாத போட்டியாகவும் அமையலாம். ஆனால் அதுவும் சுவாரஸ்யமான போட்டியாக அமையலாம், அல்லது போட்டியும் இல்லாமலும் இருக்கலாம். சரி, ஆனால் சகரியன் லெஜண்ட்ஸ் 95B அணியினருக்கு இது மிக முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான ஒரு போட்டியும் கூட. பந்து வீச்சாளராக ஹாரிஸ் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப பந்து வீச்சாளர் அணித்தலைவர் ரிஃப்தியினால். அணித்தலைவர் முனை காப்பாளராக கடமையாற்றிக் கொண்டு அணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அணியை மாத்திரமல்ல, இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரை கூட தலைமை தாங்கி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ரிஃப்தி. அவருடைய நண்பர்களோடு இணைந்து தன்னுடைய பந்துவீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்திலே களத்தடுப்புகளை சீர் செய்து கொண்டிருக்கின்றார். துடுப்பாட்ட வீரனுடைய துடுப்பாட்ட நுட்பங்களை நன்கு அறிந்தவர்கள். பார்ப்போம், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் சலீம் வந்திருக்கின்றார். களத்தடுப்பாளர்களில் சிலரே சலீமுடைய ரசிகர்கள், நிறைய நண்பர்கள். பார்ப்போம் எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றார் என்பதனை. ஸ்ட்ரைக்கிலே முபாரக், பந்து வீச்சாளர் ஹாரிஸ். முதலாவது பந்து அவுட் சைட் லெக்கிஸ்தமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை முதலாவது ஓட்டம் முதல் ஓட்டமாக புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது.
இன்றைய மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருந்தது. இருப்பினும் உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளிக்கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. முனை காப்பாளருடைய சிறிய தடுமாட்டத்தினால் அந்த உதிரி ஓட்டம் புள்ளிக்கணிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 2 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. மீண்டும் பந்து வீச்சாளர் ஹாரிஸ் தனது பந்து வீச்சு பிரதிகளுடைய மற்றொரு பந்தினை நடுவர் பயாசை தாண்டி வீசுவதற்காக அதற்கிடையே கள்ளத்தடுப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு ரிப்ஸ்டி அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி 1 ஓட்டம் 2 ஓட்டம் 4 ஓட்டம் உதிரி வாயிலாக ஒரு 4 ஓட்டம். பெட்டால போல அடிக்கிறாண்டா அதில் அடிச்சு 4 ஓட்டம். சரி, சுவாரஸ்யமா இருக்கிறது. எங்களுக்கு ரன் தான் வேணும். எதால அடிக்குங்கிற முக்கியம் இல்ல, நாங்க ரன் அடிச்சுட்டா சரிதான். சரி, பரவாயில்லை. போட்டி 6 ஓட்டத்தினை எட்டி இருக்கிறது. அடுத்த பந்து ஆம், சிறப்பானது ஒரு பந்து வீச்சு, சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம். விரைவாக 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. மிட் விக்கெட் திசையிலே அந்த 2 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சலீம். அதிரடியான துடுப்பாட்ட வீரர் சலீம் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார். 6வது பந்து வீச்சாளர் தனது பந்து வீச்சு வருதேவனுடைய மற்றொரு பந்து இன்று வீசிய பந்தினை லாபகரமான முறையில் தட்டப்பட்டிருக்கின்றார். உண்மைக்குமே எங்க தலைவரை போய் விஷ்ணு பந்த சாமி கூடுவார் சொல்ற மாதிரி இந்த பந்து அவர் சாமி கூட்டிருக்கிறாரு. வெட்ட ஒரு தெரிய இப்ப விலகிருக்கு 4 அது ஆடி பாடி போகுது. சரி, அந்த 4 ஓட்டத்தோட அந்த முதலாவது பந்து வீச்சு பிரதி ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டம். முதலாவது பந்து வீச்சு பிரதி ஒவ்வொரு முடிவிலே 16 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாரிசுடைய ஓவரினால் 12 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 2வது பந்து வீச்சு பிரதி ஒவ்வொரு மைதானத்தில் வீசுவதற்காக அணித்தலைவர் ரிப்தி ரஹீமை அழைத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ரஹீம் பந்தினை வீசுவதற்காக ரஹீமுடைய பந்து வீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்தில் களத்தடுப்புகளில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் சம பள்ளம் பொருந்திய அணிகள் மாத்திரமல்ல, சமகால தோழர்களும் கூட. சரி, ஸ்ட்ரைக்கிலே அணித்தலைவர் முபாரக் இருக்கிறார் துடுப்பு மட்டையோடு பந்தினை எதிர்கொள்வதற்காக. பந்தினை வீசுவதற்காக ரஹீம் அரங்கமுடியிலிருந்து காரியப்பெருமுறையை நோக்கி பந்தினை வீசுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார். அணித்தலைவர் ரிப்தி களத்தடுப்பிலே சிறிய மாற்றங்களை தற்பொழுது ஏற்படுத்தியவாறு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்புடை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே இந்த போட்டினை தொடர்ந்து இன்னும் இறுதிப் போட்டி என்பது இன்று நாள் மாலை நேர போட்டியாக இடம்பெற இருக்கிறது. நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெற சந்தர்ப்பமில்லை. முபாரக் அந்த பந்தினை ஒரு 6 அல்லது 4 ஓட்டமாக மாற்ற வேண்டும் என்று புதுப்பு மட்டையை சுழட்டி இருந்தாலும் ரஹீம் மிக சிறப்பான பந்து பிரதினை வீசி இருக்கின்றார். கடந்த ஒரு மற்றொரு பந்து எங்களை வீசிய பந்து வீச்சு பிரதி பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. 1 ஓட்டம் 2 ஓட்டம் எல்லை கோட்டினை தாண்டி ஒரு 4 ஓட்டம். சரி, அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4ஆல் உயிர்வடைந்து 16 ஓட்டமாக இருக்கிறது. துல்லியமான புள்ளி கணிப்புகள் எங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணனி வடிவிலே தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு பந்துக்கு பந்து புள்ளி கணிப்புகளை சகோதரர் லீஸ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். சரி, ரஹீம் நடந்தவர் மற்றும் ஒரு பந்து இம்முறை ஜோக்கர் லைனில் தென்பட்ட வரையும் வீசப்பட்ட பந்து வீச்சு பறந்தது. லங் ஆஃப் திசையூடாக தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் இதற்கிடையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. இதுபடி 17 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது மைதானத்திலே. 2வது பந்து வீச்சு பிரதீபனுடைய மற்றொரு பந்து மைதானத்திலே வீசப்படுகிறது. பந்து வீச்சாளர் ரஹீம் இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ஃபயாஸ் செய்ய உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளி கணிப்பில் பதிவு செய்யப்படுகிறது. உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 18 ஓட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதியிலே மிட் விக்கெட் திசையிலே
அடுத்தாடி இருக்கின்றார் சலீம். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அதுக்கிடையில் மிக சிறப்பான ஒரு கள்ளத்தடுப்பு அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பாளர் பந்தினை சீர் செய்து பந்து வீச்சாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். தனது ஓவரின் இறுதி பந்து ரஹீம் நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டத்தினை மாத்திரம் பதிவு செய்கிறது. 2 ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 19 ஓட்டங்கள் 20 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. விக்கெட் இழப்பின்றி 95 லெஜண்ட் 95 பி அணியினர் மோதுகின்ற இரண்டாவது பிளே ஆஃப் சுற்று இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த போட்டி இந்த போட்டியில் வெற்றி ஈட்டுகின்ற 95 லெஜண்ட் 96 அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறது. அடுத்த போட்டி இந்த மைதானத்திலே. நேரம் 12:50 காலநிலை மிகவும் சூடாகவே இருக்கிறது. இருந்தாலும் கூட களத்தழுப்பாளர்கள் பந்து வீச்சாளர்கள் அதுபோல எங்களது நடுவர்களையும் நாங்கள் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வெயிலிலும் அவர்கள் சிறப்பாக தனது கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். துடுப்பாட்ட வீரர்கள் பந்தினை எதிர்கொள்வதற்கு சிரமமாக இருந்தாலும் தாங்கள் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பந்திலும் சிறப்பாக நிதானமாக துடுப்படுத்தாடி இப்பொழுது தங்களது அணிக்கான ஓட்டத்தினை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு ஓவர்கள் ஒரு பந்து வீசப்பட்டிருக்கிறது. இசடின் இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். ஆரம்ப போட்டியிலே சிறப்பாக துடுப்படுத்தாடி அந்த போட்டியின் வெற்றிக்கு கொடுத்திருந்தார். வீசப்பட்ட பந்து ஒரு அகலப்பந்து. அம்பியாதான் பயிட் காட்டுறா, கீப்பரும் பயிட் காட்டு. சரி இல்ல சகரியன் லெஜண்ட் 95 பி அன்பு அம்மா நிலமா சொட்டு நில நிலத்தினுடைய அனுசரணையாளர் அதுபடினே எடுத்திருக்கின்றார். சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு வெடியெடுப்பு, பெருமதியான ஒரு விக்கெட் இழப்பு. முபாரக் அவர்களுடைய இடத்தினை பூஜை செய்வதற்காக தன்சீல் தற்பொழுது மைதானம். சுவாரஸ்யமான ஒரு போட்டியாளர், வர்ணனையாளர். வீசப்பட்ட பந்து லாங் ஆன் திசையினூடாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓட்டமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பாக அந்த இரண்டாவது ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள் லெஜண்ட் பி அணியினர். அஜ்மல் இப்பொழுது அன்புக்கு அம்மா, வெண்மைக்கு நில்மா தனது முதலாவது பந்து. வீசப்பட்ட பந்து நேரடியாக அகல பந்தாக இருக்கிறது.
போட்டியில் அதிரடியான ஒரு துடுப்பாட்டத்தை நிலைநாட்டியிருந்தார் சதீஷ். அதுக்கு பிறகான போட்டியிலும் சரி